ஈரோடு மாவட்ட மத்திய சுமை தூக்குவோர் சங்கத்தின் சார்பில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மே தின பேரணி ஈரோடு வஉசி பூங்கா முதல் பன்னீர்செல்வம் பூங்கா வரை நடைபெற்றது. இப்பேரணியை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கே. செங்கோட்டையன், கே. கருப்பண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. தென்னரசு, முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், முன்னாள் துணை மேயர் கே. பழனிசாமி, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் வீரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்த மறைந்த சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களின் குடும்பங்கள் உதவித்தொகைகளை வழங்கினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், இந்த பேரணி உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் எனவும், நிச்சயமாக 2026 அதிமுக ஆட்சியில் அமரும், அது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது எனவும் தெரிவித்தார். போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சித்து வரும் திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடி மண்டல போக்குவரத்து பிரிவு அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர்கள் டேக் ராஜா, ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகம் நகர பணிமனை முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணா தொழிற்சங்க பேரவை போக்குவரத்து பிரிவு இணைச் செயலாளர் சங்கரலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த போராட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள DA-வை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.